அந்த பையன் நேற்று வாழைப்பழம் முந்தன் வாழைங்கிற வாழைப்பழம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்றப்போ கொஞ்சம் இருமல் வந்து பொறையேறி மூச்சுக்குழாயில போய் அடைச்சு அந்த பையன் வந்து உயிரிழந்திருக்காங்க. எதுவும் பேச முடியாது, அழுக முடியாது, கம்ப்ளீட்டா வந்து மூச்சுக்குழாய்க்கு போற இது வந்து கம்ப்ளீட்டா தடைப்பட்டுரும். அப்படிங்கிறப்போ பிரெயினுக்கு போற ஆக்சிஜன் மெயினா நமக்கு 4 minutes தான் தெரியும். ஸோ 4 நிமிஷம் வரைக்கும் ஆக்சிஜன் லங்ஸ் வந்து வேலை செய்யாம ஆக்சிஜன் ஹைபாக்சியான்னு சொல்ற இது வந்து வந்துருச்சுன்னா மேக்சிமம் 4 minutes தான். 1 2 3 4 5 1 2 3 4 5 ஈரோட்டில் 5 வயது சிறுவன் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டதில் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் எப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்கும், இதை தடுப்பதற்கு என்னமான நடவடிக்கைகளையும் பெற்றோர்கள் வந்து கையாள வேண்டும் என்பது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக அரசு மருத்துவர் சசிரேகா நம்மிடையே இருக்கிறார். அவருடன் சில கருத்துக்களை கேட்போம். மேடம் வணக்கம். இப்போ குறிப்பாக இன்னைக்கு நடந்த சம்பவம் ரொம்ப கொஞ்சம் சோகமான சம்பவம் தான். இது வந்து எப்படி தவிர்த்திருக்கலாம், இந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாமா, அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். நேற்று இரவு அரசு தலைமை மருத்துவமனைக்கு சாய்சரன் என்ற 4 வயது பையனை கூட்டிட்டு வந்தாங்க. பட் பையன் வர்றப்பவே இறந்த நிலையில தான் வந்தாங்க. இது கொஞ்சம் வரதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிருச்சு. பட் அந்த பையன் நேற்று வாழைப்பழம் முந்தன் வாழைங்கிற வாழைப்பழம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்றப்போ கொஞ்சம் இருமல் வந்து பொறையேறி மூச்சுக்குழாயில போய் அடைச்சு அந்த பையன் வந்து உயிரிழந்திருக்காங்க. இது இம்மீடியட்டா அந்த மாதிரி போய் மூச்சுக்குழாயில சிக்குது, அது முழுங்க முடியலன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து உடனடியா என்ன பண்ணணும் அந்த டைம்ல அப்படிங்கிறது ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் அதை பத்திய எஜுகேஷன் விழிப்புணர்வு கண்டிப்பா அவசியம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து என்ன சாப்பிட கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, எப்படி சின்ன சின்ன போலஸாக கொடுக்கணுங்கிறது பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இரவு நேரங்கிறது பெரியவங்க 7 மணி வரைக்கும் தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுங்கிற. அப்போ குழந்தைங்களுங்கிறப்ப ஜீரண சக்தி இருக்குது. இந்த மாதிரி மூச்சுக்கு உணவுக்குள்ளாய் எந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்தது, அது குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்டது? மூச்சுக்குழாய் வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போ 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க, 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவ். 6 மாசம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால், 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் வீனிங் ஃபுட்டுங்கிற சாஃப்ட் டயட் எல்லாம் கூழ் கஞ்சி அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்கள மருத்துவர் அட்வைஸ் பண்றாங்க. ஸோ சப்போஸ் வந்து 1 வயசு ஆகிறப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பாதாம் பருப்பு, பட்டாணி இதெல்லாம் கடிச்சு மென்று முழுங்க முடியும் தெரியாது. அவங்க அப்படியே எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்குவாங்க. அது போய் மூச்சுக்குழாயில சிக்கி அந்த மாதிரி நம்ம நிறைய குழந்தைங்க நம்ம ஆஸ்பத்திரிலேயே நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த குழந்தைங்க வந்து அந்த மாதிரி சாஃப்ட் டயட் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு சாஃப்ட் டயட்டாக கொடுக்குறப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து குழந்தைங்களுக்கு பாதிப்பு வராது. இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, எவ்வளோ நேரத்துக்குள்ள அவங்கள வந்து அப்ரோச் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பெற்றோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா குழந்தைங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டு சோக்கிங் வருது அப்படின்னா அதுல வந்து பார்ஷியல் கம்ப்ளீட்னு 2 டைப் இருக்கு. பார்ஷியல்ங்கிறது அந்த மூச்சுக்குழாய் வந்து கம்ப்ளீட்டா அடைபடாது, பாதி அடைப்படும். அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் வரும், அழுவாங்க, மூச்சோட கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பேச முடியும், பட் ஆனால் ஃபுல்லாக இதாகும், ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இருப்பாங்க. ஃபுல் சோக்கிங், கம்ப்ளீட் சோக்கிங்கிறது அவங்களால எதுவும் பேச முடியாது, அழுக முடியாது, கம்ப்ளீட்டாக வந்து மூச்சுக்குழாய்க்கு போகிற இது வந்து கம்ப்ளீட்டாக தடைப்பட்டுரும். அப்படிங்கிறப்போ பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் மெயினாக நமக்கு 4 minutes தான் தெரியும். ஸோ 4 நிமிஷம் வரைக்கும் ஆக்சிஜன் லங்ஸ் வந்து வேலை செய்யாமல் ஆக்சிஜன் ஹைபாக்சியான்னு சொல்கிற இது வந்து வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் 4 minutes தான். மேடம் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், உடனே நீங்கள் அதுக்கான எக்ஸ்பிளைன்ஸ்லாம் வச்சுருக்கிறீங்க. இப்போ இதை எப்படி பண்ணி காட்ட போகிறீங்க மேடம்? அதே போல் இதை பற்றியான அவேர்னஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அவேர்னஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது பீடியாட்ரிக் அசோசியேஷன் இருக்குது. ஸோ அது வழியாக நம்ம வந்து கம்யூனிட்டி லெவல்லே வந்து சோக்கிங் இன்ஃபேண்ட்டுக்கு என்னென்ன அவேர்னஸ் பேபிக்கு என்ன சோக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். சோக்கிங்னா வந்துட்டு தொண்டை அடைச்சிக்கிறது, மூச்சுக்குள்ளே அடைச்சிக்கிறது, அது வந்து சோக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு பேபி வந்து சோக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னா அது பயந்துக்க தேவையில்லை. கூட இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து டோன்ட் பி பேனிக். என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் பேபி வந்து அழுதுட்டு இருமிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுறணும். ஏன்னா பேபி இருமி அது வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் பேபி வந்துட்டு இரும முடியல ஆனால் வந்துட்டு அந்த ஃபாரின் பாடி வந்து அடைச்சிருச்சு அப்படின்னா, ஸோ பேபியை வந்து என்ன பண்ணணும்னா இப்படி திருப்பிக்கணுங்க. திருப்பிட்டு என்ன பண்ணணும்னா 5 டைம் வந்துட்டு 1 2 3 4 5 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்ம வந்து 3 டைம்ஸ் பண்ணணும். 1 2 3 4 5
1 2 3 4 5 பண்ணிட்டு 3 டைம்ஸ் பண்ணிட்டு சில சமயம் என்ன ஆகும்னா அது வாய் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். இன்கேஸ் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த டைம் வந்து ரொம்ப உள்ளே விட்டு தேடணும் அப்படின்னா சில சமயம் மறுபடியும் உள்ளே போயிடும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். நம்ம அப்படியே மேலே வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துடலாம். 3 டைம் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணணும்னா கால் ஃபார் எமர்ஜென்சி சர்வீஸ். அந்த எமர்ஜென்சி சர்வீஸ் வர வரைக்குமே நம்ம இதை இந்த ப்ரொசீஜர் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ குறிப்பிட்ட இது குழந்தைங்களுக்கு ஓகே, இது ஒரு 3 வயசு 4 வயசு பையன்களை எப்படி கையா? பெரியவங்களுக்கு வரும்போது அப்டாமினல் தர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வயிற்றுக்கிட்ட வச்சு நம்ம ப்ரெஷர் பண்ணிட்டு பின்னாடி தட்டும்போது அந்த ப்ரெஷர் எஃபெக்ட்ல அது வெளியில வந்துடும். குறிப்பா வந்து இந்த மாதிரி உயிரிழப்புங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன புள்ளி விவரங்கள் சொல்லுது மேடம்? என்ன இதுல சார் கடைசியாக 2021 பண்ண ஸ்டடியில் 4.7% அப்படிங்கிறது அவங்க குழந்தைங்களுக்கு ஆக்சிடென்டலாக இந்த மாதிரி சோக்கிங் எடுத்து டெத் ஆயிருக்காங்கங்கிறது இருக்கு. இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட்ல ஏதாவது ப்ரொசீஜர் பண்றோம்னா அவேர்னஸ் ஆகட்டும், இல்ல அது மெடிக்கல் எமர்ஜென்சிங்கிறது ஏதாவது மொபைல் மெடிக்கல் அந்த மாதிரி இது இருக்கா? கண்டிப்பாங்க சார், கவர்மெண்ட்ல வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம்ல எல்லாமே மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் போய் அந்த குழந்தைங்களுக்கு இப்போ எப்படி லைக் ஸ்னேக் பைட் பண்ணிட்டா என்ன பண்ணணும், ஸ்கார்பியன் ஸ்டிங் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து என்ன பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலேயுமே விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சடனாக அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணணும், ஸோ பிஎல்எஸ் ஏஎல்எஸ் அது எல்லாமே டீச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அரசு மருத்துவமனையில் இந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா, இல்லை ஏற்கனவே ஏதாவது காப்பாற்றப்பட்டிருக்கா? இல்லைங்க சார், நமக்கும் வருஷத்துல எப்படியும் 10 to 15 கேசஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக பட்டாணி சாப்பிட்டு இந்த மாதிரி பாதாம் பருப்பு சாப்பிட்டு சில சமயம் அந்த பேட்டரி பொம்மைக்கு போடுற பேட்டரி முழுங்கிட்டு வருவாங்க. ஸோ வர்ற நம்ம எல்லாமே சேவ் பண்ணியிருக்கோம். இதுதான் முதல் டெத்து. நம்ம ப்ராட் டெத்தாக வந்து இப்போ ரிசீவ் பண்ணுறது இந்த வருஷத்தில் இதுதான் முதல் கேஸ். இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு பெற்றோருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன ஒரு மருத்துவரா? ஒவ்வொரு பெற்றோருக்கும் வந்து அந்த சோக்கிங்கிறது தொண்டை மூச்சுக்குள்ளே அடிச்சுக்குச்சுன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது கண்டிப்பாக தெரியணும். ஸ்கூல் சில்ட்ரன்ஸும் அவங்க கற்றுக்கிட்டதை போய் பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி தொண்டையை மூச்சுக்குள்ளே அடிச்சுக்குச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் இம்மீடியட்டாக பண்ணால் அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாம். ஸோ அப்படிங்கிறது ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு தெரியணும்.